மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நாம் நம்முடைய பார்வையாளர்களை சந்திக்கவிருக்கிறோம். இந்த 3 நாள் கேப்பில் பார்த்தோம்னா தங்கம் பவுன் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்கேயாவது வந்து இது போய் நிற்கும், 1 லட்ச ரூபாய் தங்கம் எட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அப்படியே போய் நின்றுச்சு. இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பு, அதாவது டாலருக்கு நிகரான ரூபாயுடைய மதிப்பு, அது அதில் பார்த்தாலும் அதில் போய்கிட்டே இருக்குது. அது 90 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் விரைவில் வந்து ஒரு டாலருடைய மதிப்பு 100 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் இப்போ டாலர் விலை ஏறினா என்ன, தங்க விலை ஏறினா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான சூழலை தான் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளை அலசுவதற்காக உள்ள சோக்குழப்போம். இது முச்சத்தை சோ நான் உங்கள் சுகுணாதிவா, நான் உங்கள் பன்னீர் பெருமாள். ஓகே, 2 நாள் பரபரப்பாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார். என்னுடைய நினைவு சரியாக இருக்குன்னு சொன்னால் சரியாக கடந்த டிசம்பர் மாதம் தான் அந்த பெரியார் பஞ்சாயத்தை சீமான் இழுத்தார் அப்படின்னு தோணுகிறது. இதே மாதிரி பாரதியாருடைய ஒரு பிறந்தநாள் அப்போது நடந்த ஒரு கூட்டத்தில் தான் பெரியாரை பற்றி அவர் இழிவாக பேசினார். அதுக்கப்புறமேல் அது தொடர்ச்சியாக சர்ச்சையாக பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆண்டு பாரதியாருடைய பிறந்த நாளில் நம்ம மேடையில் பெரியாரை பற்றி தப்பாக பேசினா அதில் தான் ரொம்ப ஜுஜிப்பி தான், நேராக ஆர்எஸ்எஸ் மேடையிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் அங்கே போய் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன், திராவிட கோட்டைங்கிறது பழைய கட்டடம், அதை இடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். இப்போ என்னென்னா பாரதியார் வந்து பாப்பான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கார். இப்போ பாரதியை பார்ப்பனர் என்று சொல்லி விமர்சிப்பதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சிறுபான்மையினர் குழு அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து திராவிடர் களத்தினுடைய பெரியார் இயக்கம் கூட நிலைப்பாடுதானே தவிர மற்றபடி பார்த்தோன்னா பாரதியார் வந்து சீமான் வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இல்லை. நீங்கள் திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பெரியார் இயக்கங்கள் தான் வந்து பாரதி குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கார்களே தவிர திமுக கூட அப்படியான நிலைப்பாடுகள்லாம் எடுத்தது கிடையாது. கலைஞர் உட்பட திராவிட இயக்க எழுத்தாளர்களே பாரதியுடைய கவிதை வரிகள்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு நடத்திய ஒரு நிகழ்ச்சியினுடைய பெயரே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது பாரதியாருடைய வரி. புதுமை பெண் திட்டம்னு இருக்குது, அதுவே வந்து புதுமை பெண்கிறது பாரதியுடைய வரி. அதனால் யாரும் அப்படியெல்லாம் பாரதியாரெல்லாம் புறக்கணிக்கவில்லை. இடதுசாரிகள் வந்து முழுக்க வந்து பாரதி வந்து முற்போக்கினுடைய ஆளுமையாக அவரை வந்து ஒரு ஐக்கானாகவே கொண்டாடி இருக்கிறார்கள். 2 பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் என்ன, பாரதியினுடைய வரிகளில் பார்ப்பனியம் இல்லையா அல்லது இந்து தேசியம் இல்லையானா கண்டிப்பாக இருக்கிறது. அதற்காக முற்றிலும் பாரதியை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டு. இன்னொரு பக்கம் பாரதியினுடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பார்ப்பனிய இந்து தேசிய அரசியல் குறித்து எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் பாரதியை ஒரு 100% ஒரு முற்போக்கு ஆளுமையாக வந்து தூக்கி பிடிப்பது, இது வந்து இன்னொரு பக்கம் இடதுசாரிகளும் ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ் சமூகம் பாரதி நிறையா கொண்டாடுறது. 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு பாரதி இருப்பாங்க. தாரா பாரதி, யுக பாரதி, அமுத பாரதி, அந்த பாரதி, இந்த பாரதி, கவிதை எழுத வந்தவங்களாம் பேருக்கு பின்னால் பாரதின்னு போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. பாரதி ராஜா பாலச்சந்தர்லாம் வந்து அப்படியே ஒருத்தருக்கு பெண் விடுதலைனாலே அவர் பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் உறுதி வேண்டும் புதுமை பெண்ணு பாரதியார் தலைப்பாக வச்செல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பாரதியை பார்ப்பனர் என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு பெரியார் இயக்கங்கள் வைத்ததுனாலேயே அப்படியே பாரதி எல்லாரும் மறந்து அப்படியே மறைச்சிடலாம் போல அந்த சீமான் தான் வந்து காப்பாற்றணுங்கிறது கிடையாது. இப்போ பாரதியை வந்து கொண்டாடுவது, பாரதியை ஏற்றுக்கொள்வது, அவரை நிராகரிக்காமல் அவர் கவிதைகள் வந்து முற்போக்கு அம்சங்களை தூக்கி பிடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இடதுசாரிகள் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணியிருக்காங்க. வானம்பாடி கவிதை மரபுலேருந்து வந்தவங்கலாம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்துத்துவ தரப்பு பார்ப்பனர்களும் பாரதியை தூக்கி பிடித்திருக்கார்கள். அவர்கள் பெரியார் இயக்கங்கள் எதற்காக பாரதியை வந்து நிராகரித்தார்களோ விமர்சனம் வைத்தார்களோ அந்த விஷயங்களை வைத்து தான் பாரதியை தூக்கி பிடித்திருக்காங்க. இதில் பாருங்கள், இந்து தேசியம் இருக்குது, இது நம்ம பண்பாடு சொல்லியிருக்காரு, பார்ப்பனர்களை ஆதரிச்சிருக்காருன்னு சொல்லி தான் ஜதிபல்லக்கு தூக்குறதுல இருந்து ஆரம்பித்து காசி தமிழ் சங்கம் நடத்துறது வரைக்கும் அந்த ஒரு தரப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் பாரதியாரை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எந்த தரப்பு மேடையிலேருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கம்யூனிஸ்டுடைய மேடையிலேருந்து ஏற்றுக்கிறீங்களா, ஆர்எஸ்எஸ்காருடைய மேடையிலேருந்து ஏற்றுக்கிறீங்களாங்கிறப்ப இல்லை நான் முழு சங்கிதான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அங்கே போய் பாரதியை பற்றி அவர் வந்து பேசியிருக்கிறார் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அங்கே போய் வந்து பிராமண கடப்பாறை எடுத்து திராவிடத்தை இடிப்போம். முதல்ல திராவிடத்தை இடிப்போம்னா நீங்கள் வந்து தெலுங்கரை வந்து நாங்கள் வந்து தெலுங்கரை ஏற்றுக்க மாட்டோம், கன்னடரை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து தூய தமிழ் தேசியவாதினா பெரிய இவர் பாரதியார் தமிழ் தேசியம் வச்சார். அவரே என்ன சொல்லியிருக்கார், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன் நாட்டிலும் பெண்களுடைய சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து
அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவரே வந்து சுந்தர திருக்குறளை பாட்டை செய்துட்டு கேரளா புனரோட சுந்தர திருக்குறளை பாட்டை செய்யுங்கன்னு சொன்னவர் பாரதியார். அவர் வந்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டு பற்றி பேசியவர். கடந்த பாரதியாருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பாரதியாருடைய ஒரு கவிதையை வந்து சொல்லி வந்து இது வந்து தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் பற்றி உடம்பிரமாதமாக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி சீமான் பேசுகிறார். தொண்டு நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தநாள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் தாயை பாடியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் எங்கள் தாய்ன்னு சொல்லிட்டு பாரத மாதாவை பற்றி பேசிய பாடிய ஒரு பாடல். அதில் தான் செப்புமூலி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்ங்கிற வரிகளெல்லாம் அந்த கவிதையில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வேதத்தை எல்லாம் உயர்த்தி பாரதியார் பாடியிருப்பார். அப்போ பாரதியார் பாட்டில் அவர் தமிழ் தாயை பற்றி சொன்னாரா பாரத மாதாவை பற்றி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியாமல் செக்கியது சிவலிங்கதுன்னு தெரியாமல் பாரதியாரை பற்றி முழுசாக தெரியாமல் அவருடைய அரசியல் என்ன அவருடைய உணர்வு என்னங்கிறதே தெரியாமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒருவராகத்தான் சீமான் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை திட்டணும், இல்லை பெரியாரை திட்டணும் அல்லது கலைஞரை திட்டணும், திமுகவை திட்டணும், அது எந்த மாதிரியாக இருந்தாலும் போக தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதாவது மற்றவர்கள்லாம் வந்து அவர் வந்து இந்துத்துவவாதி சங்கிகள் அப்பெல்லாம் கிடையாது, நான் செருப்பு தூக்கி காட்டிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ நேரடியாக சங்கி மேடிலே போயிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து முழு சங்கியாக அவர் மாறிவிட்டார். அதுக்கு பாரதியாரா இல்லை ஔவையாரா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவருக்கு வந்து திராவிடத்தை திட்டம்னு சொன்னால் இருந்தால் காக்கி டவுசரை போட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கார் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா பாரதியார் குறித்து அண்ணாவுடைய கட்டுரையும் வந்திருக்கு. அது இல்லாமல் இவர் பாரதியாரை கொண்டாடுற அளவுக்கு தமிழ் சூழலில் பாரதிதாசன் கொண்டாடப்படவில்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இந்த டிஷர்ட்லாம் இன்றைக்கி தமிழ் கவிதைகள்லாம் போட்டு வர ஆரம்பித்தப்பவே பாரதியார் கவிதைகள் பாரதியாருடைய முகத்தை போட்டு தான் அந்த வீழ்வேன் என்று நினைத்தாவில் ஆரம்பித்து போட்டு வரிசையாக அடித்தாங்க. பாரதிதாசன் போட்டி தலைப்பு அதான் வானம் வசப்படும், வானத்தில் உறுதி வேண்டும், இப்படிதான் தெரியுது வானம், இப்படிதான் இருக்கும். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பொது சமூகத்துக்குள்ள இந்த இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பார்ப்பன லாபி இதெல்லாம் சேர்ந்து பாரதிதாசனை அந்த இடத்துக்கு வரவிடாமல் பாரதியார் அதிக இடத்துல முன்வைக்கிறது தான் நீண்ட காலமாகவே நடந்திருக்கு. சீமானுடைய அரசியல் அப்படின்னு எடுத்து பார்த்தா யாராவது ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டு அவரை கொண்டு வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக நிறுத்துறது. அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் பாரதிதாசனே போய் நிப்பாட்டுவார். வஉசி வந்து இறுதி காலத்தில் திராவிட இயக்கத்தோட இணைஞ்சு வேலை செஞ்சாலும் அவர் போய் நின்று வஉசி பற்றி பேசினா அவர் வந்து உடனே பெரியாரை பற்றி திட்டுறது. அப்படி தான் அது முத்துராமலிங்க தேவர் எடுத்து பேசினா அதை நேராக பெரியார்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறது, மூக தேவர் எடுத்தாலும் கொண்டு நிறுத்துறது. அப்படி இவருக்கு பாரதியார் அப்படிங்கிற டூலும் பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் திட்டுறதுக்கு அவருக்கு எங்கே வேணாலும் போகிற வேலை தான் அவருடைய வேலையாகவே இருந்திருக்கு. அது இன்னைக்கு பாரதியார் அப்படிங்கிறப்ப நேரடியாக ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே அவர் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் ரெண்டே ஒன்று தான், ஒன்று ஆரிய எதிர்ப்பு, இன்னொன்று திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு அதில் திராவிட இயக்கத்தின் மீதான எல்லா வலுவான காரணங்களையும் அதாவது திராவிட இயக்கத்தின் அரசியல் கருத்துக்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இவங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு வழியமைச்சு கொடுக்குற ஒரு வேலையாகவே சீமான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த முப்பாட்டன் முருகனில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக பார்க்க முடியும். திருப்பரங்குன்றம் இன்னைக்கு பாரதியாருக்காக நான் வந்து பார்ப்பனர் கடப்பாறை எடுத்து உடைப்பேன்னு சொல்கிற சீமான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தப்ப பிராமண கடப்பாறை அவரால் இனிமேல் பார்ப்பனர் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். பிராமண கடப்பாறையாலன்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பேசவே இல்லை. 3-4 நாளாக பேசாமல் கள்ள மௌனம் காத்து அதில் பார்ப்பனர்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய அரசியலுக்கு அமைதியாக இருந்தார். எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு பேசணுமோ அங்கெல்லாம் அமைதியாக போயிட்டு எங்கேயாவது ஒரு சின்ன வாய்ப்பை ஏற்படுத்தி திராவிட எதிர்ப்பை பேசுகிற ஒரு சூழலை வந்து அவர் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே நம்ம இதில் சொல்லலாம். இப்போ நம்ம சீமானுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் சொன்னது மாதிரி அவர் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் முருகன் என்பவர் தமிழ் கடவுள், இந்துக்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் உருட்டுனதை அது தொடர்பாக அந்த அறிக்கையில் எதுவுமே இருக்காது. ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு மறுநாள் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் முருகனும் சிவனும் இந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிறாரு. அதை போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேச வேண்டியதானு. ஒரு பக்கம் திராவிடத்தை வந்து இடிப்பதற்கு பிராமண கடப்பாறை எடுக்கிறேன், நான் வந்து தமிழனை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒன்றிய அரசு 2 விஷயங்கள் செய்து இருக்கிறது. ஒன்று என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேரில் மகாத்மா காந்தி முற்றிலுமாக வந்து அகற்றிவிட்டு விக்சித் பாரத் ரோஜ்கர் அஜீவன் மிஷன் ஏதோ வந்து ஜீரணம் ஆகாத மாதிரியே மாத்திர மாதிரியே இருக்குது, அப்படி ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே உயர்கல்வி ஆணையத்தை வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் விக்சித் பாரத், எல்லாமே விக்சித் பாரத்தில் தான் ஆரம்பிக்குது.
விக்சித் பாரத் சிக்ஷா அஜீவதன் மசோதா அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க வந்து. ஆக மொத்தம் தொடர்ச்சியாக வந்து ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு பார்த்தோன்னா எல்லாத்தையும் சமஸ்கிருத இந்தி பெயர்களே மாற்றுவது. இன்னும் இது வந்து கிரிமினல் சட்டங்கள் உட்பட எல்லாத்தையும் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் உட்பட அத்தனையுமே வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே இது எந்த கேள்வியும் சீமான்ட்டு எந்த இல்லை. முழுக்க தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி அல்லாத மாநில மொழிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக சமஸ்கிருத இந்தி திணிப்புங்கிறது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது குறித்து எந்த வாயும் திறக்காத சீமான் திராவிட இயக்கங்களை வைத்து மட்டுமே சீண்டி கொண்டே இருப்பது அப்படிங்கிறது முழுக்க வந்து அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கையாளாகத்தான் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இது காந்தியுடைய பெயர் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை முற்றிலுமாக வந்து அதை வந்து மாற்றி அமைத்திருக்காங்க. 100% கொடுக்க வேண்டிய ஒரு நிதியை இது வந்து ஆக்சுவலாக காங்கிரஸ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். அது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து வீணடிப்பதுங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ரைட் டு எஜுகேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் முற்றிலுமாக சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னடா வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும் வந்து 100% நிதி, மற்ற மாநிலங்களுக்குலாம் 60% மட்டும்தான் நிதி, 40% மாநில அரசுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை முற்றிலுமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு என்பது வறுமை ஒழிப்பில் முதலிடமாக இருக்குதுங்கிறனால இன்னமும் நிதியை கொடுக்க போகிறோம், குறைக்கப் போகிறோம்னு சொல்லி ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா கல்விங்கிறது ஒரு மாநில பட்டியலில் இருப்பது, அதுக்கப்புறம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, அது வந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும்னு நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கல்வியை முழுக்க முழுக்க தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயர்கல்வி ஆணையம்ங்கிறதும் அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அரசுங்கிறது இந்த மாதிரி கல்வியினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கை என்பதை விட்டுவிடாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொல்லி ஒருத்தங்க வழக்கு தொடுக்கிறாங்க. அதில் நீதிமன்றம் வந்து எந்த புரிதலுமே இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் மாநில மொழியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் வந்து அது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயம் புரியும், நீங்கள் இருமொழி கொள்கையை தான் எங்களுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த பச்சை பாப்பாக்களுக்கெல்லாம் வந்து உணர்த்தி நீங்கள் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குங்கிறாங்க. நிதியே தர மாட்டேங்கிறாங்க. 2200 கோடி ரூபாய் வந்து நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டெல்லாம் தருவோம்னு சொல்லி பிடிவாதமாக ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நவோதயா பள்ளி எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு மாடல் ஸ்கூல்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். நவோதயா பள்ளிகள் எங்கே தேவையோ அங்கே வந்து தேவை நினைக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் ஆரம்பிங்க. அதுவும் நவோதயா பள்ளிகள்ங்கிற பேரில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் நவோதயா பள்ளிகள் வந்து திணிக்க பார்த்தார்கள். அப்போதுலேருந்தே போராட்டத்தை நம்ம ஆரம்பித்து இது வரைக்கும் நவோதயா பள்ளிங்கிறது தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் நம்முடைய கல்வி வளர்ச்சிங்கிறது இன்னும் வந்து குறைந்து போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் கீழே வந்து அறிவிக்கப்படுகிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்காக, நம்முடைய மாநில உரிமைக்காக, நம்முடைய மொழி உரிமைக்காக போராடக்கூடிய இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட பிளவுவாத சக்திகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான முகத்தை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இதில் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஏற்கனவே மாநில அரசு வந்து நிதி பங்களிப்பு செய்கிறாங்க. அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே கூடுதல் சம்பளம் கொடுக்குறதும் சரி, 100 நாட்களுக்கு மேலே கூடுதல் நாட்களை வந்து மாநில அரசு தான் உத்தரவாதம் கொடுத்து அந்த வேலை திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. இப்படியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிதி பங்களிப்பில் ஒன்றிய அரசு அதை வந்து 60:40 அப்படின்னு இது ஒரு ஃபுல்லான ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமாக மாற்றுறப்ப அவங்க இந்த 60 கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே கேள்வி. ஏற்கனவே பிரதமர் வீட்டு வசதி திட்டம், அந்த திட்டத்திலையும் 60:40 அதிகமான நிதியை மாநில அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எந்த ஸ்கீம்லையுமே அவங்க நிர்ணயித்த நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல. அது ஜல்ஜீவன் மிஷனாக இருக்கலாம், அந்த ஆவாஸ் யோஜனாவாக இருக்கலாம், இப்படி எதுலேயுமே. இப்போ இந்த திட்டத்திலையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கடைபிடிக்க போகிறாங்க. ஏற்கனவே மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து கடந்த 4 வருஷத்தில் இந்த வேலை திட்டத்துக்கு வந்து நிதியை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. மேற்கு வங்கத்தில், பீகாரில், தமிழ்நாட்டில் மாதிரியான பாஜக அல்லாத மாநிலங்கள், ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் நிதியை குறைச்ச மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ நேரடியாக சட்டத்தை கொண்டு வந்து வேலை திட்டத்தான நாட்களையும் குறைச்சி அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையையும் அவங்களே பார்க்க போகிறாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில் ரொம்ப ரொம்ப ஏழைகளால் பயனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து அவங்க முழுசாக ஏற்கனவே நிதியை குறைச்சிட்டு வந்து முடக்குனாங்க. இப்போ இதை முழுமையாக முடக்கிறதுக்கான அடுத்தடுத்த திட்டத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. இன்னொன்று, இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தனி ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில்
ஆளுநர்களோட இருக்கக்கூடிய முக்கியமான முரண்பாடே வந்து பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநருக்கா மாநில அரசுக்கா அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல வந்து மாநில அரசுக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் அதை முடக்கிற விதமாக தான் இவங்க உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஆணையத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னும் 2 நாட்களில் 18ஆம் தேதி விஜயனுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதுக்கு 2 மணி நேரம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மிக மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா 2 மணி நேரம் வந்து அனுமதி கொடுத்து என்ன பண்ண போகிறாரு? அவர் 12 நிமிஷம் பேச போகிறார். அப்படி அதுக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிறது தெரில. ஒரு அரை மணி நேரம் அனுமதி கொடுத்தாலே போதும். அவ்வளோதான். வந்து மூஞ்சியை கட்டி பேச போகிறாரு. புஷியானது ஒரு 5 நிமிஷம் உளரும். அப்படி ஆதரவு ஒரு 5 நிமிஷம் உளரப்படாது. மொத்த கூட்டமே அவ்வளோதான் நடக்க போகிறது. அதுக்கு 2 மணி நேரங்கிறது தெரில. இப்போ என்னென்னா வந்து இப்போ முள்வேலி அமைக்க போகிறாங்களாம். அது இலங்கையில் வந்து அந்த 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்ட ஈழத்தினுடைய இறுதிப்போர் காலகட்டத்துக்கு பிறகு முள்வேலி எங்கேயாவது அமைக்க போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அமைக்க போகிறாங்க. தொண்டர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாடுகளை இழந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதில் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது, ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டா எப்படி இருக்கிறது என்பதற்கு திருவனந்தபுரம் ஒரு உதாரணம். திருவனந்தபுரம்ங்கிறது வந்து கேரளாவில் வந்து வந்து பாஜக வந்து கால் பதிக்க பார்த்துருக்கிறது. திருவனந்தபுரத்தில் மாநகராட்சி தேர்தலில் அதிகமான இடங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், கேரளாவில் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கணிசமான அளவுக்கு வாழக்கூடிய ஒரு பிரதேசம் அப்படின்னு சொன்னால் அது கேரளா. அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை தங்களுக்குள் வந்து ஒரு பிரித்தாளையக்கூடிய சூழ்ச்சி மூலம் தங்கள் வசம் வைத்து கொண்டு தான் கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய பார்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே அரசியலை தான் வந்து தமிழ்நாட்டிலே அது வந்து எடுக்க பார்க்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளை கிறிஸ்துவர் ஜோசப் விஜய் என்று சொல்லி அந்த முன்னாள் நிப்பாட்டி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை வந்து ஒரு பக்கம் வந்து தங்கள் வசம் வைப்பது என்கிற ஒரு கணக்கை பிஜேபி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ் தேசியங்கிற பேரில் சீமானை கொண்டு வர்றது, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பிஜேபியே எதிர்ப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனைகள் சிறுபான்மையர் வாக்குகளை கவர்வது என்பதற்காக விஜய் இறக்கி விடுவதுங்கிற ஒரு பாலிடிக்ஸை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்குறோம். அதில் தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவ்வளவு தூரம் இருக மூடி வாய் மூடி மௌனையாக விஜய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு எல்லாருமே பேசின பிறகும் கூட பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தில் அவர் வந்து அங்கே நடக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை பாராட்டி தான் பேசினார். அங்கே வந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரடியாக பாஜகவில் தான் இருக்கிறாரு. நேரடியாக பாஜகவை ஆதரித்தால் அது வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறனால பாஜகவுடைய ஆளக்கூடிய அரசுகளை எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு குஜராத் மாடலை வந்து 2014 முன்னாடி பேசி தலையில் கட்டின மாதிரி இங்கே பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது தான் அவர் பேசினார். மறைமுகமாக பிஜேபியுடைய அலைன்ஸில் தான் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இப்படி பல விஷயங்கள் நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தான் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாதங்கள், மிக முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். 2 தரப்பு வாதங்கள் இப்போ வந்து வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்கிறோம் 3 தரப்பு வாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, தமிழ்நாடு அரசினுடைய தரப்பில் வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த தீபத்தூணே கிடையாது. அதாவது அங்கே இருந்து தீபத்தூண் என்று சொல்லப்படுவது அப்படிங்கிறது சமணர்களுக்கு சொந்தமானது. சமணர்கள் காலகட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமணர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவர்கள் இரவில் கூடி கலந்தாலோசிப்பதற்காக விளக்குகளை ஏற்றி வைத்து கலந்தாலோசிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் மயிலை சீனி வெங்கடாசாமியுடைய ஆய்வுகள் உட்பட பல்வேறு தரப்பினுடைய ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பித்திருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தர்கா தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து அந்த இவங்க வந்து ராமரவிக்குமார் வந்து விளக்கேத்தன்னு சொல்லப்படக்கூடிய தீபத்தூண் என்று அழைக்கப்படக்கூடிய இடம்ங்கிறத அது வந்து முழுக்க தர்காவுக்கு சொந்தமான ஒன்று. அது முதல்ல வந்து யாருக்கு சொந்தமானதுங்கிறது சிவில் கோர்ட்டில் தான் தீர்க்கப்படணும். அதுவே வந்து முடிவு பண்ணப்படாத இடத்துல எப்படி வந்து ஜிஆர் சுவாமிநாதன் தனி நீதிபதி வந்து எப்படி வந்து அங்கே வந்து ஏற்றணுங்கிற தீர்ப்பை வந்து அவர் அளித்தார் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியுமே அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னா, கோயில் நிர்வாகத்தில் வந்து நீதிமன்றம் தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அங்கே வந்து இங்கே தான் தீபம் ஏற்றணும் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட அதை கோயில் நிர்வாகம் தான் அங்கே போய் ஏற்றணுமே தவிர ராமரவிக்குமார்ங்கிற சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஏற்றணுங்கிறது வந்து உத்தரவிடுவதற்கு தனி நீதிபதி யார் அப்படிங்கிற கேள்வியுமே அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே மாதிரி வக்பு வாரியுமே அந்த இடத்தினுடைய உரிமைகள் குறித்த சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிங்கிறது வேற, இந்த திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வேற. அப்போ அந்த சிக்கந்தர் மலைகளுக்கான அந்த உரிமை அப்படிங்கிறது இன்னுமே வரையறுக்கப்படாத நேரத்தில் இங்கே வந்து தீபம் ஏற்றணுங்கிறது உத்தரவிடுவதற்கு வந்து அவருக்கு வந்து உரிமை கிடையாது. தொல்லியல் துறையின் முறையான ஆலோசனை பெறவில்லைங்கிற மிக கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்திருக்கிறார்கள்.
எப்படி வந்து அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்பரங்குன்றமோ அதே மாதிரி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எண்பெரும் குன்றம்னு சமணர்களுடைய தலங்களாக சொல்லப்பட்டதில் திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இடம். அதுக்கு பக்கத்தில் கீழே குயில்குடி, பெருமாள் மலை, அரிட்டாப்பட்டி, இப்படி பல மதுரையை சுற்றியே எல்லா மலைகள்லையுமே சமண அடையாளங்கள் இருக்குது. அது திருப்பரங்குன்றம் மலையிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க தீபத்தூணுன்னு சொல்லி கல்வெட்டு ஆதாரத்தை காமிக்கிறதே வேறு தூணை தான் காமிக்கிறாங்க. ஆனால் ஏற்றுறது இந்த தூணில் ஏற்றுவோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு இன்னும் பாஜக வந்து பல்வேறு அரசியலை செய்யும் அப்படிங்கிறது இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களில் நமக்கு தெரியுது. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். ஆக்சுவலாக சீமான விளையாட்டு செய்தியில் தான் பேசுகிறோம். இருந்தாலும் அது விளையாட்டு அல்ல, அது வந்து உபரிதமானது அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி பேசுகிறோம். அடுத்து வந்து மோடி வேறு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் நயினா நாகேந்திரன் நடத்தி அந்த யாத்திரை வந்து நிறைவுலாக இருக்குதா. அவர் யாத்திரை போனாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஊரில் இருக்க ஒருத்தனும் கூட தெரியாத ஒரு யாத்திரை. நாங்களும் நயினா நாகேந்திர யாத்திரையை தொடங்கி வைக்க வராரு, நிறைவு பண்ண போகிறாரா. வந்து ஏதோ வந்து தமிழினத்தை காப்பதற்கு தமிழின யாத்திரைங்கிற பேரில் நயினா நாகேந்திரன் வந்து நடத்தினார். அண்ணாமலையாவது ஏதாவது ஒரு காமெடி பண்ணி கொஞ்சம் லைம் லைட்டாக இருப்பார். வந்து செருப்பு போட மாட்டேன், சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறேன்னு. நயினா நாகேந்திரனுக்கு அந்த தந்திரம் கையில் வரல. அதனால் வந்து நயினா நாகேந்திரன் யாத்திரை போனதே யாருக்கும் தெரியாத நேரத்தில் யாருக்குமே தெரியாத யாத்திரை நிறைவு செய்வதற்காக மோடி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லப்போகிறார்கள். இப்போ தான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8 முறை மோடி வந்தார். கடைசியில் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் முடியக்கூடிய நேரத்தில் பிரச்சாரம் கிடையாது, நான் வந்து கன்னியாகுமரி தியானம் இருக்கு பண்ண போனேன் அப்படின்லாம் சொல்லி பல காமெடிகளை பண்ண பிறகும் பாஜக மண்ணை கவியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முறையும் அதற்கான நிறைவுரை, அதாவது யாத்திரை நிறைவு பண்ணுவதற்கல்ல, அதிமுகவுக்கு நிறைவு பண்ணுவதற்காக, நிறைவுல நடத்துவதற்காக மோடி வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. தொடர்ந்து இது மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. பாண்டிச்சேரி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து அறிவித்திருக்கிறது. அங்கே வந்து சில லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவல்கள் வருகின்றன. தமிழ்நாட்டில் எப்படிங்கிறது தெரியல. அது நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையுமே மிக நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து அவதானிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் பாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில், மாடர்ன் தமிழ்நாடுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதியக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.